இரக்கம் பெற்றிருக்கீங்க. இரக்கம், இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய இரக்கம் பெற்றிருக்கிறீங்க. முன்னாட்களில் நாம் இரக்கம் பெறாதவர்களாய் காணப்பட்டோம். ஏன் இரக்கம் பெறாதவர்களாய் காணப்பட்டோம்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வழிகள் இல்லாமல் இருந்தது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வழிகள் நமக்கு சரியா இல்லாமல் இருந்ததுனால நமக்கு நல்ல இரக்கம் கிடைக்கல. இப்போ அவர் கல்வாரி சிலுவையின் மூலம் நமக்கு இரக்கத்தை மாதிரியாய் காண்பித்ததுனால நாமும் அந்த சிலுவைக்கு உட்பட்டபடினாலே நீங்கள் பெரிய இரக்கத்தை பரலோகத்திலிருந்து பெற்றிருக்கிறீங்க. இப்போது பிதாவாகிய ஆண்டவர் உங்களை நேசிக்க தொடங்கிவிட்டார், அன்பு வைக்க தொடங்கிவிட்டார், உங்களுடைய எதிர்காலத்தை குறிக்க தொடங்கிவிட்டார். வரும் நாட்களிலே உங்களை மகிமைப்படுத்துவதற்கு இந்த இரக்கத்தின் ஊழியத்தில் ஒவ்வொருவரும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தெய்வ சபைக்கு சொல்லுக. புரிந்தவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி, ஆண்டவரே, நான் இந்த இரக்கமான ஊழியத்தை செய்ய, இந்த இரக்கத்தின்படி நடக்க என்னை முற்றிலும் நடத்தி என்னை பாதுகாத்து கொள்ளும். நானும் இந்த இரக்கத்தின் ஊழியத்தில் ஒரு பங்குள்ளவனாக மாற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டார். இந்த இரக்கம் உங்களை சரியாய் நடத்தும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இப்படி உள்ள செய்திகளை உங்களுக்கு நான் எடுக்கிறேன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. கடந்த சனிக்கிழமை செய்தி எடுத்து வந்தோம். அது 2 கொரிந்தியர் 6 எடுத்து வந்தோம். இந்த நாளில் உள்ள நம்ம இதில் என்ன இதில் ஊமை இருக்குன்னு சொல்லி நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். காரியம், ஒரு மேல் பூச்சா நம்ம போனோம்னு சொன்னால் உங்கள் உள்ளான ஆத்மா ஒரு ஸ்ட்ராங் ஆகாது. அப்போ மேல் பூச்சா போகக்கூடாது. உள்ளே நமக்கு தொடும்படியாக நம்முடைய சுவிசேஷம் இருக்க வேண்டும். நீங்கள் உள்ளே தொடத்தக்கதாக நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். உள்ளே தொடத்தக்க ஞானம் உங்களுக்கு இல்லாவிட்டால் கண்டிப்பா நமக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. இது ஒரு உலக காண்பிக்க வழி அல்ல. அதனாலே முடிந்தவரை உங்க குடும்பத்துக்கு நீங்கள் ஊழியக்காரர்களாக இருங்க. மற்றவர்களுக்கு செய்யாவிட்டால் கூட உங்க பிள்ளைகளுக்காவது ஊழியக்காரர்களா இருங்க. உங்க மருமகனுக்காக ஊழியக்காரர்களா இருங்க. மருமகளுக்கு ஊழியக்காரர்களா இருங்க. ஏன்னு சொன்னா, ஒரு பேந்தையை போல இந்த அனுபவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் ஆக்கினை தீப்பில் பெய் விடுவார்கள். ஆமே. ஒரு பேந்தையை போல அவர்கள் உணர்ந்து கொள்ளாவிட்டால் இதுல ஒரு பலனும் கிடையாது. இது கிரகித்தால் மாத்திரம்தான் அது உள்ளே கிரியை செய்யும். இது கிரகிக்காவிட்டால் இது ஒருபோதும் கிரியை செய்யாது. அல்லேலூயா. இதை நீங்கள் கிரகித்து பார்க்கணும். அப்போது அந்த கிருபை உங்களிடத்துல பேசும். அப்போ அந்த கிருபை உங்களது இடைபடும். ஆனபடி உனக்கும் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. இரக்கம் பெற்றோம், சோர்ந்து போவதில்லை. அப்ப இரக்கம் பெற்றதினாலே, இனி வரப்போற நன்மைகளை நாங்கள் அறிந்ததினாலே பவுல் சொல்ல, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நம்ம சோர்ந்து போறோம். ஆராதனை முறை சரி கிடையாது, ஜெபத்தில் சரியான முறை சரி கிடையாது, ஊழிய முறை சரி கிடையாது, ஒரு ஐக்கியத்துல சரி கிடையாது. ஒன்லி டைம் பாஸ்ட். பட் சமயம் கிடைத்தால் வருவோம், சமயம் கிடைக்காவிட்டால் வரமாட்டோம். அப்படித்தான் இந்த சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இவங்க நினைக்கிறது, யாருக்கிட்ட எனக்கு பங்கு இல்லை, எனக்கு என்ன என்று சொல்லி நினைத்தால் கைவிடப்பட வேண்டியது இருக்கும். இப்போ கர்த்தருக்கேற்ற வேலை செய்து இரக்கம் பெற்றால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய மகிமை கிடைக்குமே தவிர, ஒரு ஏஜ் ஆகும் போது அந்த மகிமை உங்களை விட்டு பெய்விடும். அல்லேலூயா. 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 நான் பேசுறது சரியில்லாவிட்டா சரியில்லைன்னு சொல்ல வேண்டும். நான் ஆவிக்குள்ள நிற்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ். அப்ப அந்த இரக்கம் நம்ம சரியா நம்ம பெற்றுக்கொள்ளாவிட்டால், உனக்கு இந்த பிள்ளைக்கு கொடுத்து என்ன பலன்? கொடுக்க முடியாது. அது பெய்விடும் நம்ம கையில வந்து. ஒரு குறிப்பிட்ட வயதுல ஒரு பையனுக்கு ஒரு இரக்கத்தாண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட ஏஜ்ல பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த இரக்கம் விட்டு போய்விடும். இரக்கம் விட்டு போன எங்க போக போறீங்க? எதுக்கு வாழணும் நம்ம? அப்ப இரக்கம் நம்மோடு வருகிற காலத்துல அந்த இரக்கத்தை என்ன செய்யணும்? தற்காத்து கொள்ள வேண்டும். இது நீங்க விரும்பி வந்ததல்ல, அவரே விரும்பி உங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக்கு இந்த இரக்கம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அந்த இரக்கம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும். தனித்தனியா இணைந்து கொண்டு
நிற்க வேண்டும். ஏதோ நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்கள் பேசுங்க பாஸ்டர், நாங்கள் பெய்விடுவோம், அதுக்கல்ல. இந்த இரக்கம் சரியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு இணைந்து நிற்க வேண்டும். நாங்கள் டூப்ளிகேட் ஊழியக்காரன்னு சொன்னா வேண்டாம், நீங்க போயிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பைசலா காரியம். இந்த கடைசி காலத்துல சபை என்ன செய்யுதுன்னு சொன்னா, சகல பேரும் ஏதோ ஒரு கதைகளை அடித்து பாடி தங்கள் வசமாய் 10,000 25,000 ஜனங்களை பந்தித்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் உங்களை வெந்தித்து வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை இல்லை. காரியம், நாங்கள் சாகும்போது பின்ன நீங்க ரசிகம் என்ற மாட்டேன், நீங்க செத்து போவீங்க. அப்படி அல்ல, நாங்கள் உங்களை உருவாக்குவது தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றபடி. ஆமே. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வந்து கட்டி வைத்தாச்சுன்னு சொன்னா, நிறைய சபை அப்படித்தான். இந்த எல்லா சபைகளும் நிறைய மக்களை தங்களுக்குள்ளே வசப்படுத்தி ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தாம தங்களுக்குள்ளே சபை கட்டி வைத்திருக்கிறது. இது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் அல்ல. சபை என்பதே ஒரு குடும்பம். கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நீங்கள் போக வேண்டிய வழியில போகணும். அதுக்கு நம்ம கிருபை பெறாம இருந்த காலத்துல அந்த கிருபை ஆண்டவராய் இயேசு உங்களுக்கும் எனக்கும் தந்ததாக்கும். இந்த கிருபை உங்க வீட்டுல கூட சரியாக இல்லையேன்னு சொல்லிதான் கஷ்டமா இருக்கு. நீங்க அடுத்தவங்களை ஒண்ணு நீங்க மேய்க்கண்ட, உங்க வீடை நீங்க மேய்ச்சா போதும். பைசலா பைசலா பைசலா. உங்க வீடை நீங்க சரி பண்ணி எடுத்தா போதும். உங்க வீடை சரி பண்ணாலே நமக்கு சந்தோஷம் தான். உங்க வீடை சரி பண்ணாம வேற ஒண்ணு சரி பண்ணிட்டு காரியமே கிடையாது. அல்லேலூயா. நான் மன வருத்தப்படுவதற்கல்ல, நான் வருத்தத்தோடு நிக்கிறேன். ஆமே. பைசலா. கலந்த திருவிருந்துக்கு நிறைய பேரை காணல, ஒரு டைம் பாஸ். நிறைய பேரை பார்க்க முடியல. ஒரு திருவிருந்து இயேசுவுடைய ரத்தத்தை கூட புசிப்பதற்கு ஒரு தகுதி இல்லாத பாத்திரமானா எப்படி இவங்க நிக்க போறாங்க, என்ன செய்ய போறாங்க? அவருடைய இரக்கம் இல்லாம எப்படி வாழ போறாங்க? அவருடைய இரக்கத்துல தானே வாழ முடியும். அவருடைய இரக்கம் தானே உங்களை காக்குது. அப்ப அது கூட பெற்றுக்கொள்ள முடியாதபடி எங்க போக போறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப தாழே உள்ள வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சம் புரியும். படிங்க, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பவுல் சொல்லுவோம், வெட்கமான பழைய நாட்களில் உள்ள வெட்கமான அந்தகார காரியங்களை நாங்கள் வெறுத்து, ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு பிள்ளை வரும்போது, ஒரு ஆவிக்குரிய நிலைமை ஒரு புருஷனோ ஒரு பிள்ளையோ கற்றுக்கொள்ளும் போது, பழைய அந்தகார கிரியைகளை நினைத்து அழுது, இப்படி செய்துட்டேனே, இப்படி ஏமாத்திட்டேனே, இப்படி வஞ்சிச்சிட்டேனே, இப்படி பாவம் செய்துட்டேனே என்று சொல்லி வெறுத்து அதை அழுது, அதை என்ன செய்யுமா? அதை தள்ளி விடுமா, இனி அதை செய்யக்கூடாது என்று. அல்லேலூயா. அப்ப அந்த இரக்கம் நமக்கிட்டே இல்லை என்று சொன்னால், பழைய பாவத்தை விட இன்றைக்கு புதிய நிறைய பாவம் செய்வோம். சபையில வந்திருக்க நாம், இரக்கம் பெற்ற நாம், பழைய வெட்கமான காரியங்களை எல்லாம் விட்டு மாறுவதற்கு. ஆமே, ஆமே. பிரைஸ். பழைய வெட்கமான காரியங்களை விட்டு மாறி கிறிஸ்துவனுடைய நல்ல இரக்கத்தை பெறுவதற்குத்தான் நாம் சபைக்கு வந்திருக்கோம். அப்ப அதை நீங்கள் என்ன செய்யணும்? சரியாய் தரித்துக் கொள்ள வேண்டும். சரியாய் தரித்துக் கொள்ள மாத்திரமல்ல, இந்த மெசேஜ் என்னை நியாயம் தீர்க்கும், உங்களையும் பயங்கரமா நியாயம் தீர்க்கும். நீங்கள் நினைக்கும் போல ஒரு ஆட்டமோ ஒரு பாட்டத்தில் கொண்டு ஒன்னும் சுவிசேஷத்தை நிலைநிறுத்த முடியாது. அது அறிவில்லாத ஊழியக்காரன் செய்கிறான். நான் அறிவோடு செய்கிறேன், கர்த்தர் இந்த வார்த்தையோடு பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெட்கமான அந்தகார காரியங்களை நாங்கள் வெறுத்து, எது வெட்கமான காரியங்கள் நம்ம முன்னே ரகசியமாய் செய்தோமோ அதை நீங்கள் வெறுக்க வேண்டும். காரியம் அப்பதான் இந்த கிருபையில் உங்களுக்கு பெருக முடியும். அந்த வெட்கமான காரியங்களை நாம் வெறுக்காவிட்டால் அது மீண்டும் நமக்குள்ள கிரியை செய்யும். ஒரு பக்கமாய் ஆவிக்குரிய நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கமாய் இந்த வெட்கமான காரியங்கள் தந்திரமாய் நமக்குள்ளே ஏறி வரும். அல்லேலூயா. அதனால நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தந்திர நடவாமல் தேவனுடைய வசனத்தை படிங்க. தேவ வசனத்தை புரட்டாமலும்
சத்தியத்தை வெளிப்படுத்துவதனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்வது எதிலே உத்தமன் என்று சொன்னால், வசனத்தை கலப்பில்லாமல் பேசி, வசனத்தை உள்ளபடி பேசி. அல்லேலூயா. வசனத்தை ஏன் உள்ளபடி பேச வேணும்? வசனத்தை தந்திரமாய் பேசினால் என்ன கிடைக்கும்? வசனத்தை மாற்றி பேசி இதுக்கிடையில 10 ஆசீர்வாதத்தை சொல்லி, நீ ஒரு பாவம் இல்லாமல் நல்லா இருப்பேன்னு சொல்லி உன்னை பிளஸியம் பண்ணினால் ஜனக்கூட்டம் சபையிலே கூடும். சத்தியம் அறியாத, கிருபை இல்லாத பதறுகள் சபையிலே கூடும். இதை சரியாய் பேசினால் வைக்கப்பந்தல் கூட்டம் இருக்காது, சின்ன கோல்டு கூட்டம் இருக்கும். அது ஆசீர்வதிக்க கூட்டமாய், பரலோகத்துக்குரிய கூட்டமாய் மாறும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வைக்கப்பந்தல் ரொம்ப இருக்கும், கொஞ்சம் பணத்துக்கு. கோல்டு அப்படி இல்லை, கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா அது விலையேறப்பட்ட விலை கிடைக்கிறதா இருக்கிறது. அதே போல நீங்கள் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவிக்குள்ளே உங்களை நான் வேண்டிக் கொள். ஹல்லேலூயா. வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்ததினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷோட மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. கடைசி நாட்களிலே இந்த வசனம் அழகாய் வெளிப்படுத்தப்படும். பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் தோல்வியடைந்தால், உங்க பிள்ளைகள் தோல்வியடைந்தால், உங்கள் புருஷன் தோல்வியடைந்தால் கர்த்தர் கேட்பார், நான் பேசினேனே, நீ ஏன் அதன்படி செவி கொடுக்கவில்லை? நான் பேசிக்கொண்டு இருந்தேனே, ஏன் அதன்படி வாழவில்லை என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து கடைசி நியாயத்தீர்ப்பு நாளிலே ஒன்றும் பேச விடாமல் வெட்கப்பட்டு போகும்படி ஒரு கொடூரமான கேள்விகளை கர்த்தர் வைக்க போறார். அந்த கேள்விகள் வைக்கும் போது நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அறியாமல் இருக்கிறது பிறட்டும், கேட்கிற வசனத்தை அதன்படி நடந்து அந்த சத்தியத்தில் நடந்தால் நீங்கள் தைரியமாய் கிறிஸ்துவுக்கு முன்பாய் நிற்க முடியும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மனசாட்சிகளுக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுங்க. வேணுங்கி 10,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் சரி, 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் சரி, எப்படிப்பட்ட கூட்டத்தில் சரி, தைரியமாய் நிற்க முடியும். காரியம் மனசாட்சியோடு கர்த்தர் தந்த வசனத்தை போதித்து, மனசாட்சியோடு நடந்து, மனசாட்சியோடு சபை நடத்தி போற எல்லா இடத்திலும் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உத்தம கணத்தோடு கர்த்தர் தந்த கிருபைகளை பயன்படுத்துகிறதுனாலே கர்த்தர் நம்மை அறிவா. நீங்கள் தேவ பிள்ளைகளை எழும்ப வேண்டும். உங்களை நாங்கள் அழிப்பதற்கல்ல தகப்பன்மார், நீங்கள் எழும்ப வேண்டும். உங்களை பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டும். உங்க அம்மமார்கள் உங்க பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி கொடுத்து வரும் நாட்கள் எங்கிருந்து ஒன்றும் கொண்டு போவதில்லை, கொண்டு வருவதும் இல்லை. நீங்கள் கவனமாய் அவர்களை நடத்த வேண்டிய வழியில நடத்தி, உங்க பேர பிள்ளைகள் உங்க பிள்ளைகளை நடத்தி மனசாட்சியின்படி, இந்த வசனத்தின்படி நடத்தி, நாளுக்கு நாள் ஸ்டெப் ஸ்டெப்பாய் அவர்களை உருவாக்கினால் கடைசி நாட்கள்ல உங்க பிள்ளைகள் எங்கே கெட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. பெரிய பாதிப்புகள் ஏன் கெட்டு போனாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு இயேசுக்கு ஒரு பந்தவும் கிடையாது. சபைக்கு வந்த அன்று முதலே அவர்களுக்கு இயேசுமா எந்த பந்தவும் கிடையாது. இயேசு புறம்பையும் வசனம் புறம்பையுமாய் போனபடினாலே அவர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள். அந்த அக்கினி கந்தகம் எப்படி இருக்கும் கடைசி நாள்ல? இப்ப நீங்க நினைக்கிறேன்னு சொன்னா, இயேசு ரொம்ப பாவம், இயேசு ரொம்ப அப்பாவி அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ? இன்றைக்கும் நியாயம் தீர்த்துட்டா இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கும் நியாயம் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை உங்களுக்கு வெளிப்பாடு இருந்தால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் யாரையெல்லாம் கொலை செய்யணுமோ, யாரையெல்லாம் ஒதுக்க வேண்டுமோ, யாரையெல்லாம் நஷ்டப்படுத்த வேண்டுமோ, யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கூடாதோ அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இரக்கம் பெற்றதுனால இன்னைக்கு புசித்து ஜீவிக்கிறோம். இரக்கத்தினால மாத்திரம்தான் வாழுகிறோம். இந்த இரக்கம் நமக்கு இல்லாவிட்டால் நாம் என்றைக்கு அழிந்து போவோம். ஆனபடி
இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் அவருடைய இருக்கிறதுனால அவருடைய இரக்கம் கம்ப்ளீட் நிலை நிற்கும்படி நீங்கள் அதுக்கு தக்க ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழ்வதற்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் தேவன் போட்ட பிச்சை. இந்த வாழ்க்கை எல்லாம் தேவன் போட்ட பிச்சை தான். தேவன் போட்ட பிச்சை இல்லாவிட்டால் இங்கே வாழ முடியாது. ஆமே, நாம் ஜீவித்திருப்பது தேவன் போட்ட பிச்சை. இதன் மத்தியிலே நீங்கள் எவ்வளவு ஆண்டவோடு வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வெக்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுக. ஆமே, எங்கள் சுவிசேஷம் மறைப்புகளாய் இருந்தால் கெட்டு போறவளுக்கு அது மறைப்புகளாய் இருக்கும். அல்லேலூயா, நல்லா புரியுதா? ஆமே, இந்த சபையிலே எங்கள் சுவிசேஷம் அவர்களுக்கு தெரியாம மறைப்புகளாய் இருந்தால் வேதம் சொல்லு கெட்டு போகவனுக்கு அப்படி இருக்குமா? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அவன் ஏன் கெட்டு போறான்? எதனால கெட்டு போறான்? அந்த சுவிசேஷத்தை காதுல கேட்கல. இது கர்த்தர் பேசுறதாக்கும் இதுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கிறது. இதை ஒரு 6 மாசம் கேட்டு 6 மாசம் புரிந்து கொண்டு தானாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு பிள்ளை, மெச்சூர்டான பிள்ளை அதை கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அந்த கிரியைகளை வெளிப்படுத்தும் போது, அவங்க செய்யும் போது இந்த சுவிசேஷம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். என்ன உற்சாகம் இல்லையா? அல்லேலூயா. அந்த சுவிசேஷம் கற்றுக் கொடுத்தா அந்த சுவிசேஷத்தின் கிரியைகளை மனசாட்சியோடு நாம் பண்ணும் போது அது உங்களுக்குள்ள பலன் செய்ய தொடங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம சுவிசேஷம் சொல்ல போறோம். ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்ல போறோம். 2-3 ஆத்துமாவுக்கு சொல்லுவோம், இல்லாவிட்ட ஒரு நமக்கு சொல்லுவோம். அவன் கெட்டு போறவனாய் இருந்தால் அந்த சுவிசேஷம் அவனுக்கு பலப்படாது. அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்குள்ள ஜீவிக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த சுவிசேஷம் அவனுக்கு பலன் செய்ய தொடங்கும். ஆமென். பிரைஸ். கடைசி நாளிலே இந்த சுவிசேஷம் எல்லாமே பல இடங்களுள்ள மக்கள், எல்லா நாடுகளுள்ள மக்களும் பெண் வஸ்திரம் தரித்து இயேசுவுக்கு முன்பாய் நிற்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ். அவன் எல்லா மனிதர்களும் இயேசுவுக்கு முன்பாக அவரை தரித்து நிற்க வேண்டியது இருக்கும். அந்த நாளிலே இவ்வளவு ஞானம் உள்ள நீங்கள், இவ்வளவு ஞானம் அறிந்த நீங்கள் வெக்கப்பட்டு போவதற்கு இடம் இல்லை. வெக்கப்பட்டு போவதற்கு இடம் இல்லாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதே கர்த்தருடைய இந்த சுவிசேஷம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப எதனால அவங்க கெட்டு போறாங்க? எந்த காரணத்தினால கெட்டு போறாங்க? தேவன் அவர்களை வெறுத்திருக்காரா? இல்லை. தேவன் தள்ளி இருக்காரா? இல்லை. அப்படியான உங்க குடும்பத்தை தொட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பழைய வழிக்கே போய் இருக்கலாம். உங்களை எதுக்காக ஆண்டவரை இயேசு தொட வந்தா, எதற்காக சபையில அழைத்திருக்கான்னு சொன்னா, இந்த மகத்துவமான கிரியைகளை நீங்கள் அறிந்துட்டு அவருடைய வேலைகளை செய்து முடிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கார். அல்லேலூயா, பிரைஸ். இல்ல நான் அதை காதுல கேட்பேன் பாஸ்டர், அது நான் செய்ய முடியாது. நான் சபைக்கு வருவோம் பாஸ்டர், அது ஒன்றும் செய்ய முடியாது என்னால என்று சொன்னால் கிறிஸ்தவம் உங்களுக்குள்ள எப்படி நிலை நிற்கும்? கிறிஸ்தவம் உங்களுக்குள்ள எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்? கிறிஸ்தவத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆவிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அந்த கிறிஸ்தவத்தை உன் இருதயத்துக்குள்ளே நிலைநாட்ட முடியாவிட்டால் எப்படி கிறிஸ்தவம் செயல்படும்? ஒன்னு சொல்ல இல்லையா? சரிதானே? சரிதானே? நீங்கள் எனக்கு விரோதிகள் இல்லை. சாத்தான் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இந்த சுவிசேஷ வசனத்தை நாங்கள் பேசுவோம். கலப்பில்லாமல் தேவ பிள்ளைகள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆமென் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, மேட்டர் இப்பதான் வருது. நல்ல வசனம் படிங்க. தேவனுடைய சாயல் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி
அவிசுவாசியாய் அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யாருக்கு மனத? தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் இருந்தால், தேவன் உங்களை நேசித்தால், தேவன் உங்களை அன்பு வைத்தால், நிச்சயமாக இந்த சுவிசேஷம் ஏதோ ஒரு நாள் உங்களை தட்டி உருவாக்க தொடங்கிவிடும். அல்லேலூயா. அது ஏன் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளை தட்டி தட்டி உருவாக்குவது போல உங்க பிள்ளைகளுக்கு தினம் தினம் புத்தி சொல்லி கொடுத்து ஆண்டவரை பற்றி உள்ளே போகும்போதும் வரும்போதும், நீ ஜெபம் பண்ணினியாடா, கவனமா நடக்கிறதியாடா, வசனத்தை படிக்கிறியா என்று நீங்கள் கேட்டு அவர்களை உங்களுக்குள்ளே உருவாக்க விரும்புவது போல கர்த்தரும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்றைக்கு உருவாக்க விரும்புகிறார். தாய்மகளுக்கு நான் சொல்லுகிறேன், எது வேண்டுமானாலும் விட்டுக் கொடுங்க. அந்த ஆத்மீக பந்தத்தை உங்க பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டும் என்று சபைக்கு தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளா இருக்கிற அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி, அப்ப என்ன, கிறிஸ்துவிடத்தில் இருக்கின்ற மறைந்திருக்கின்ற ஒளியை நமக்கு தருவதற்காய் யோவான் 14 சொன்னார், நான் போய் ஒரு தேற்றரவளை அனுப்புவேன் என்று சொன்னார். அப்போதே இனி மாம்சத்தில் அவர் வரமாட்டார், ஆவியிலே வருவதற்குள்ள எல்லாவித பண்புகளையும் எல்லாவித பயன்பாடுகளையும் தன் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இனி நீங்கள் மாம்சமா என்னை பார்ப்பதில்லை, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நான் ஆவியை பொழிவேன் என்று சொல்லிதான் அந்த சுவிசேஷத்துல பல இடங்கள்ல சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் ஆண்டவராய் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பு மாம்சத்திலே கிறிஸ்துவை நீங்கள் கண்டது கிடையாது. தேவ பிள்ளைகளாய் மாறி பாவமன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் பெற்றதினாலே அந்த கிறிஸ்துவின் முகத்துள்ள ஒளியை கர்த்தர் உங்க உள்ளத்திலே வைத்தார். அதுதான் உனக்குள்ள இருந்து இன்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அது உனக்குள் இருந்து தேவையான ஞானத்தை தந்து, தேவையான விளக்கத்தை தந்து, தேவையான கிருபைகளை தந்து உனக்குள்ளே அறியாம அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம், அந்த கிறிஸ்துவின் ஒளி நமக்குள்ள டச் ஆனது நிலையாக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும். அது டச் ஆகாவிட்டால் இந்த ஆராதனை கடந்து கொள்ள மாட்டோம். அதை போல நம்முடைய அநேக பிள்ளைகளுக்கு அது டச் ஆகல, அதனால ஆராதனை புரிந்து கொள்ள முடியல, ஜெபத்தை புரிந்து கொள்ள முடியல, உபவாசங்களை புரிந்து கொள்ள முடியல, கர்த்தருடைய தொடுதலை புரிந்து கொள்ள முடியல. கர்த்தர் அவர்களை தொட வேண்டும் என்று விரும்புகிறார், ஆனால் அவர்களோ தூரே 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 ஒளித்து போறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒளி அவிசுவாசி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி என்ன செய்யறானா, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த பிரபஞ்சத்தின் தேவனாவன் என்று சொன்னால் சாத்தான் அப்படின்னு சொன்னார். முழு உலகத்தையும் அவன் கையிலே, முழு ஆத்துமாக்களையும் பாவம், விக்கிர ஆராதனைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் என்று சொல்லி அநேக ஜனங்களை அவனுடைய கைவசத்திலே கட்டி வைத்திருந்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பே கிறிஸ்து இயேசு வந்ததினாலே அந்த கழுதைகளாயிருந்த ஒரு கூட்டம் ஜனத்தை கழுதை சாணத்திலிருந்து கட்டவித்து தனக்கு சொந்த பிள்ளையாய் மாற்றினார். அல்லேலூயா. அந்த சொந்த பிள்ளைகள் அந்த கிறிஸ்துவின் ஒளி எனக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்ததினாலே அந்த சொந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒளியை கொடுத்தார். ஆனா பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை கண்கள் கூடாக்கப்பட்டு வைத்திருக்க. அல்லேலூயா, ஆமென். பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுடைய கண்கள் கூடாக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் அசால்ட், எல்லாம் ஒரு டைம் பாஸ்ட், எல்லாம் ஒரு நேரம் போக்கு. உத்தமமான பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டிய நாம் ஒரு டைம் பாஸ்டாய், ஒரு நேரம் போக்காய் அந்த சுவிசேஷத்தை உள்கொள்ளாம போறதுனால சாத்தான் நம்ம என்ன செய்யலாம், கைய பிடிச்சு வெளியே அழகா கொண்டு வந்து என்ன செய்யலாம், நீ என்னுடைய உனக்கு எல்லா சந்தோஷம் இருக்குடா என்று சொல்லி அவர்களை கட்டி போடுகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஒளி, அந்த பிரசன்னம்
அவர்களை அடையாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் பழைய மனுஷனாகவே இருக்கிறார்கள். அந்த ஒளி உள்ளே கிரியை செய்யாம இருக்கிறதுனாலே அவருடைய பழைய சுபாவங்களை மாற்ற விடாமல் சாராய் ஷாப்புக்கு போனால் அங்கே ஒரு உறவு வச்சுக்கிடுவாங்க, கள்ள ஃப்ரெண்டோடு உறவு வச்சிடுவாங்க, பாவத்தோடு உறவு வச்சிடுவாங்க, பாக்கு போடுகளை உறவு வச்சிடுவாங்க, கஞ்சா அடிக்கல உறவு வச்சிடுவாங்க, எல்லா பாவத்திலையும் உறவு வச்சிடுவாங்க. ஆனா சபையில் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஒளி தொடரல? ஒளியை குறித்துள்ள பயம் இல்லை. ஒளி உள்ளிருந்து எதை விரும்புகிறது என்பதை அறிய முடியல. ஆனபடி இந்த உலகத்துடைய பொல்லாத பிசாசானவன் அவருடைய மனக்கண்கள் என்ன செய்தான்? அல்லேலூயா, திறக்க விடாமல் கெட்டி போட்டிருக்கான். அப்படி திறக்க விடாமல் உங்க கணவனுக்குள் இருந்தால் நீங்க தான் திறக்க பார்க்க வேண்டும். உங்க பிள்ளைகளுக்குள் இருந்தா நீங்க தான் திறக்க பார்க்க வேண்டும். உங்க மனைவிக்கு இல்லைன்னு சொன்னா அது நீங்க தான் திறக்க பார்க்க வேண்டும். அப்படி நாளுக்கான தேவ சபையே, என் பிள்ளைகளை நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி நீ அழுகிற கண்ணி, நீ கலங்குறதுனாலே சில வேளை உன் பிள்ளைகளுடைய அந்த மனக்கண் கத்த திறப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த மனக்கண் திறப்பதற்காக நம்ம ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அந்த மனக்கண் ஈஸியா திறக்காது. அந்த மனக்கண் ஒரு ஏஜ் வர இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு ஏஜுக்கு மேல் பல பிரச்சனை மூலம்தான் சில வேளையில அந்த மனக்கண் திறக்குமே தவிர மற்றபடி திறக்காது. அந்த மனக்கண் நம்முடைய வாழ்க்கையில திறக்காவிட்டால், அந்த முகத்தின் ஒளி நம்மை சரியாய் படாவிட்டால் நாம் செத்த மனுஷர்களா இருப்போம், செத்த மனுஷியா இருப்போம். தேவ ராஜ்யத்துக்கு பலன் இல்லாமல் அக்கினிக்கு இரையாவதற்கு இருக்கிறோம். அந்த அக்கினி களத்திலிருந்து தூக்கி உங்களை மாற்றுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் அந்த ஒளியை தந்து உங்களை மீண்டும் கர்த்தர் புதுப்பிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன செய்வான்னு சொன்னா, அசதி தூக்கம், அசதி நேரம் போக்க வைக்கிறது, பலதையும் திங்கிக்க வைக்கிறது. இந்த ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற உலகத்துல நிறைய திங்கிங் பண்ண வைப்பான். அழிந்து போற அந்த உலகத்துல ரொம்ப திங்கி பண்ண வைப்பான். இந்த அழிந்து போற சரீரத்துல அதிகமான ஆசைகளை உண்டு பண்ணுவான். பிரபஞ்சத்தின் தேவனுடைய வேலை. அல்லேலூயா. போறத போல போகட்டும், ஆண்டவருக்கு உண்மை உன்னை இருப்போம், ஆண்டவருக்கு உண்மை உத்தமம் இருப்போம். அவர் கொண்டாய் கொல்லட்டும், அவர் அழித்து அழிக்கட்டும், அவர் கெட்டினா கெட்டட்டும் என்று சொல்லி நீங்கள் உத்தம குணத்தோடு ஆண்டவருக்குள்ள வெலப்பட்டால் கர்த்தர் செய்ய வேண்டிய செய்து அந்த மனக்கண் பிசாசின் கிரியைகளை அழித்து அவருடைய உள்ளிருக்கின்ற ஒளியை சபையா இருக்கிற உங்களுக்கு பிரகாசமாய் தருவார். ஆமென். அந்த ஒளி உங்களுக்குள்ள பிரகாசமானதுனால தான் நன்மையும் தீமையும் கண்டறிய முடியும். அந்த ஒளியினுடைய மகிமை இருக்கிறதுனால தான் ஆராதனைக்கு நீங்கள் இடம் கொடுக்க முடியும். அந்த ஒளி சரியா கிரியை செய்யனால தான் அந்த வர்ஷிப்புக்கும் தெய்வ பயம் உங்களுக்குள் உண்டாகும். உறங்க வந்திருக்கிறீங்க, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. தூங்குக, எல்லாம் எழும்புங்க. ஊக்கமாய் 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 ஊக்கமாய். எஸ் எஸ், வல்லமைக்காய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கவனிச்சிடுங்களே, யார் உங்களை நடத்த போறா? யார் உங்களை உருவாக்க போறா? கேட்கிறேன், யாரு நீ உருவாக்க போறா? யாரும் உங்களை உருவாக்க முடியாதுங்க. ஒரு வாஞ்சினிச கொண்டு வந்தா கொஞ்சம் அடிப்படை வேலையெல்லாம் காட்டி அவங்க போவாங்க. உங்களை உருவாக்க முடியாது அவங்களால. நீங்க தான் உருவாக வேண்டும். ஏன் இந்த தூக்கம் இருக்கிறது? சரியான வாஞ்சை, ஆவிக்குரிய வாஞ்சையில வரல. ஏன் சாத்தான் நம்முடைய மறைமுகமா வைத்திருக்கிறான்? ஏன் சாத்தான் நம்மை கட்டி வைத்திருக்கிறான்? இன்னும் சரியான சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாய் மாறல. அதனால சாத்தானுக்கு தெரியும், நீங்க வரும்போதே கூட வந்துடுவான். நீங்க திருச்சபைக்குள்ள வந்த உடனே உங்க மனக்கண்களை கட்டி போடுகிறான்.
மனக்கண்களை கெட்டி போடுகிறதுனாலே இந்த வசனம் பல நிலங்களிலும் முள்ளுகளிலும் பாறைகளிலும் வசனம் விழுகிறதுனாலே உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிலே 1% மக்கள் மாத்திரம்தான் நல்ல நிலத்திலே விழுகிறது போல வசனத்தை எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க சிந்திக்கும் போது அந்த அபிஷேகத்தின் ஒளி உங்க உள்ளே பிரகாசமாய் மாறுகிறது. எஸ், அந்த உள்ளத்துல நல்ல நிலமான இருதயத்துல அந்த வசனம் விழுகிறதுனால ஜீவன் பெறுகிறாய், வல்லமை பெறுகிறாய். கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளி உன்னை விழுகிறதுனால எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களுக்கோ என்னன்னு சொன்னா, அதை கொஞ்ச நாள் ஆண்டவர் பார்க்கும் போதும் அவர்கள் வெறும் உதவாத பாத்திரமாய் கலைகளா இருக்கிறதுனால அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, அவங்களை விட்டு மாறி போய் மாம்சத்திலே ஜீவனம் பண்ண வைக்கிறார். நீ மாம்சத்திலே வாழ்ந்துக்கோ, நீ மாம்சத்திலே ஆராதிச்சுக்கோ, நீ மாம்சத்திலே சபைக்கு போ, மாம்சத்திலே சபையை விட்டு வா, நீ மாம்சத்திலே ஜீவிச்சுக்கோ என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவர்களை மாம்சத்துக்கு விட்டு கொடுக்கிறார்கள். அவர்களை பிசாஸ் அட்டாக் பண்ணி கொள்ளுகிறான். அல்லேலூயா. அவர்களினாலே ஒரு நாளும் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதனால நீங்கள் இந்த நாட்களில ஜாக்கிரதையாய் திருவசனத்தை கேட்டு நீங்கள் முன்னேற வேண்டும். நீங்கள் முன்னேறினாதான் சபைக்கு சமாதானம். நான் ஒன்றும் அறியாத ஒரு குருடியை போல வருவேன், நான் போவேன், நான் செயல்பட மாட்டேன்னு சொன்னா இந்த சரீரம் வெட்கக்கேடான சரீரம். நான் வருவேன், போவேன், நான் ஒண்ணுமே செயல்பட மாட்டேன் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தை போல சாபமான சரீரம் ஒன்றுமே இல்லை ஐயா. நான் பேசுறது சரிதானா? ஆமே. ஒரு சரீரம் எவ்வளவு கிறிஸ்துவுக்காய் பாடுபட வேண்டும் என்பதை காண்பிக்கத்தான் அந்த ஒளி பூமியில இறங்கி வந்து பாடுபட்டது. நீங்களும் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரம் என்னென்ன பாடுபடணுமோ அதை நீங்கள் பாடுபடுவதற்கு ஆண்டவருக்கு என்று கொடுத்தால் இந்த சரீரத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் உங்களோடு வளர 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 விடுவா. அது தான் கரலத்தை அடையும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரிதானா? சரிதானே? சமைக்காம சாப்பிட முடியாதுல்ல, வாங்காம சாப்பிட முடியாதுல்ல. வாங்கினாதான் சாப்பிட முடியும், சமைச்சாதான் சாப்பிட முடியும். அப்ப அது இந்த சரீரம் எதுக்கு ஆண்டவர் தந்திருக்கான்னு சொன்ன, தேவன் இங்கே வைத்த கிரியைகளை நாம் செய்து முடிப்பதற்கு. அந்த கிரியைகளை செய்து முடிக்கும் போது அந்த கிறிஸ்துவின் முகத்தின் ஒளியை உனக்குள்ளே பிரகாசம் பண்ணி உன்னை கரம் பிடித்து நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். எல்லாரும் அபிஷேகத்துக்காய் கரங்களை தட்டி கொள்ளுங்க. உங்க மேல வந்த அபிஷேகத்தை விட்டு விடாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சில வேளை நான் பேசுற சுவிசேஷம் உங்கள் டவுட் ஆகமோ கஷ்டமா இருந்தால் நீங்க தனியா கண்டிப்பா கேட்கலாம். இந்த பாயிண்ட் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு எதுல டவுட் இருக்கிறதோ அதை நீங்க கேட்க வேண்டும். அல்லேலூயா, பேசலாம். கேட்காம கேளுங்க. அதை உங்களுக்கு தேவன் தந்திருக்கின்ற விளக்கத்தை மாத்திரம் சொல்லி உங்களை புரிய வைப்பேன். அப்போது இந்த சுவிசேஷம் பலன் செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னால அல்ல, பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஹல்லேலூயா. 5வது வசனம் படிங்களேன். நாங்கள் எங்களே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களே பிரசங்கியாமல், இப்ப பவுல் சொல்லுகிறது நோக்கம் என்பதுன்னு சொன்னா அவர் ஒரு கரைதிரையற்ற ஒரு ஊழியக்காரனாக்கும். அல்லேலூயா. அவருக்குள்ள பந்தாவோ கபடோ வஞ்சகமோ ஏமாற்றோ இல்லை. அவருடைய நினைவுகள் எல்லாமே இயேசுவை போல நான் மரிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல நான் மரிக்க வேண்டும். அப்ப இயேசுவை போல ஒரு ஊழியக்கன் செய்து மரிக்க வேண்டும் என்று இருந்ததினால
அவர் பேதுருவை கூட தக்கம் பண்ணி இருக்கார். அல்லேலூயா. பேதுரு சின்ன மாயத்தை காட்டினால அவரை கூட கடிச்சிட்டார். அதான் ஊழியக்காரர். எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. நீங்களும் தவறுகளை கண்டா, மாயத்தை கண்டா, உங்களுக்கும் கடிந்து கொள்வதற்கு அதிகாரம் உண்டு. உங்க மகளுடைய மாயமோ, மகனுடைய மாயமோ, மருமகளுடைய மாயமோ, ஹஸ்பனுடைய மாயம் ஏதாவது இருந்தா நீங்கள் ஏன் கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பொறுப்பை எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் கர்த்தர் கையளித்திருக்காரு. ஆவிக்குரிய நிலைமைகளை விட்டு ஒரு மாம்சத்துக்குரிய நிலைமைகள் உங்கள் கணவன் பேசினாலும் சரி, நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் பேசினாலும் சரி, இது நீ ராங்கா பேசுகா என்று சொல்ல வேண்டும். இது தெளிவுள்ள வசனம் அல்ல, இது வேற ஒன்றை பேசுகா என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்குள்ள சபை என்ன, தங்களை மேன்மைப்படுத்த தொடங்கி விட்டார்கள். தங்களை மேன்மைப்படுத்தி உங்களை கொண்டே 50 கோடி ரூபாய் உண்டாக்கி, உங்களை கொண்டே சபையை கட்டி, உங்களை கொண்டே பாலும் தேனும் குடித்து, உங்களை கொண்டே அவர்கள் திருப்திப்பட்டு அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மேடை வசனம் பேசுகளா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த சபை அப்படித்தான் போகுது. ஜான்சன் சபை அப்படித்தான் போகுது. இன்றைக்கு அதை அதிகமா சென்னை சபைகள் அப்படித்தான் போகுது. நிறைய சபைகள் மக்களை அடிமைப்படுத்தி, ஆயிரக்கணக்கான மக்களை அடிமைப்படுத்தி கட்டப்பட்டு வைத்த, நான் இதெல்லாம் சுவிசேஷம். இவர்களை கட்டவித்து தன்னுடைய ஆண்டுடைய வேலை செய்ய அனுப்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாலிப கூட்டம் நடத்தி உன்னை ரட்சிப்பு கொடுக்க முடியாது. வாலிபன் தாயிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வாலிபன் தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த வாலிபனுக்கு தப்ப முடியும். வெக்கமா இருக்குது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை தன் கன்றுள்ள வைத்து கட்டுப்படுத்தி துண்டு பிரசங்கத்தின் மூலம் அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கும் போது இவது பரலோகத்தின் வழி அல்ல. இதில் ஒரு பரலோகத்தின் வழி அவருடைய சுவிசேஷத்தில் எனக்கு காண முடியல. வெக்கமா இருக்கு. ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வருகிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு சாட்சியாய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த திருவசனத்தில் மயக்குவதற்கு ஒரு பாட்டக பாடலாம். இந்த திருவசனத்தை ஒன்றும் அறியாம உங்களை புகழ்ச்சியா மாற்றுவதற்கு ஒரு நல்ல ஒரு கிளப் டான்ஸரை கொண்டு வந்து 2 பாட்டக பாட வைக்கலாம். இதனால நீ ரட்சிப்படைய மாட்ட. வசனம் சரியாய் பிக்ஸ் ஆகாமல் இருந்தா ஒருவரும் ரட்சிக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகளை திருத்துவது உங்க வேலை. ஆடுகளுக்கு புத்தி சொல்லிக் கொடுக்க உங்க வேலைகளை நீங்கள் சரியாய் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை வேற, கன்வென்ஷன் வேற. கன்வென்ஷன் காதுல கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் இப்போ சபை அப்படி அல்ல, குடும்பம். அதை சரியாய் உருவாக்காவிட்டால் அத்தனை மக்களுடைய அழிவுக்கு நாங்கள் குற்றவாளிகளாய் இருப்போம். நீங்கள் அழிகிறதுனால நாங்கள் குற்றவாளிகளா இருப்போம். நாங்கள் குற்றவாளிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரசங்கத்தை சரியாய் போதித்துத்தான் ஆகணும். கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, அந்த பிரசங்கத்தை நாங்கள் சரியாய் போதித்துத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாங்கள் எங்களை பிரசங்கிக்கணும்னு சொன்ன சில பெண்கள் இறங்கி இருக்கிறாங்க. அவைய கல்யாணம் பண்ணின காரியம், லவ் பண்ண காரியம், சப்பு சவறு எல்லாத்தையும், அவரை பார்த்த காரியம், கண்ணு வச்ச காரியம், ஐயோ ஃபர்ஸ்ட் நைட் எல்லாத்தையும் பேசி பேசியே மக்களை சிரிக்க வைக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சில கச்சடைகள் இறங்கி இருக்கிறாங்க. என்னைக்கு பார்த்தாலும் ஒரு சாட்சி, என்னைக்கு சாட்சி எடுத்து அது வீடியோல போட்டு வாங்க ஒரு சாட்சி அவங்கள்ட்ட போட்டு எடுத்து எப்படியாவது ஒரு மேலான இடத்துல ஒரு பெரிய சேனலை கொண்டு வர வேண்டும். இப்படியும் ஒரு கூட்டம் ஜனங்கள் இறங்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப தங்களை பிரசங்கிக்கணும்னு சொன்னா அழுது காரியத்தை நிறைவேற்ற ஆட்கள், சென்டிமெண்ட்ஸை உருவாக்கி உங்களை வந்து பிடுங்கிறவர்கள், சென்டிமெண்ட்ஸை உருவாக்கி உங்களை வஞ்சிக்கிறவர்கள், சென்டிமெண்ட்ஸை தனக்குள்ள வைத்துவிட்டு முகத்தில் ஒரு பெரிய கண்ணீர் சோலை போல மாற்றி உங்களை அழிக்க பார்க்க, இதான் சாத்தானுடைய கடைசி தந்திரம். இதிலிருந்து எதிர்த்து நிற்க பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு தகப்பன் பிள்ளையுடைய தப்புகளை கண்டால் ராத்திரி தூங்குவானா? ஒரு தாய் தன் பிள்ளையுடைய தவறை கண்டால் அந்த தாய் ராத்திரி தனியே தூங்குவாளா? ஏன் தூங்க மாட்டான்? அவன் உருவாகும் வர அந்த சஞ்சலம் உள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு மகன் உருவாகும் வர அந்த சஞ்சலம் ஓடிக்கொண்ட காரியம் எதுக்காக? என் பிள்ளை நல்லவனாய் மாற்றி பரலோகத்துக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒரு கூலித்து போகும்போது ஒரு 32 வயதான வாலிபன் இறந்து போயிருக்கான். புல்லட்ல போய் இடிச்சு இறந்து போயிட்டாரு. அப்போ அந்த தகப்பன் எப்போதுமே இப்ப விரும்புவது, என் பிள்ளை அக்கினிக்கு போனானா பரலோகத்துக்கு போனானா? இப்ப இறந்ததை கூட எனக்கு சகிக்கலாம். ஆனா ஒரே பையன், இந்த பையன் பாஸ்டர், நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வான், சகாயம் பண்ணுவான், நிறைய பண்ணி இருக்கான். இதன் முகாந்திரம் கிடைக்குமா பாஸ்டர்னு கேட்கிறார். ஏன் ஏன் எதுக்கு அவரு கேட்கிறாரு? பரலோகத்துக்கு நரகத்துக்குள்ள வித்தியாசம் அவருக்கு தெரியும். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி, ஓ, அநேக சபைகள் இன்றைக்கு நரகத்துக்காய் வழி பாதை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வஞ்சனையின் வழியில ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆடலும் பாடலும் காண்பித்து ஜனங்களை அழிக்க பார்க்கும் போது, நாங்கள் அழிப்பதற்கல்ல, கிறிஸ்துவுக்கே உன்னை சொந்தமாக்குவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கிறிஸ்துவுக்கே உங்களை சொந்தமாக்குவதற்காக. டாக்டரும் என்ஜினியரும் பெரிய பெரிய கலெக்டர்கள் வந்து சபையில் இருந்தால் சில பணம் கிடைக்குங்க, ஆனா அவங்களை பரலோகத்துக்கு விட முடியாது. அவங்களை பரலோகத்துக்கு விட வேண்டும் என்று சொன்னால் புருஷனா இருக்க வேண்டும் பாஸ்டர், ஆண் பிள்ளையா இருக்க வேண்டும், பெண் பிள்ளையா இருக்க கூடாது, நடிக்க வேசியா இருக்க கூடாது. கர்த்தருடைய சபை சரியா நடத்து. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண் பிள்ளை பெறுகிற சபைதான் பரலோக ராஜ்யம் போகுமே தவிர மற்ற சபை போகாது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களை பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களை இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தராகிய இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளானதே பேசணும். ஆமென், ஆமென். நிறைய ஆவிக்குரிய செய்தி பேசி இருக்கிறேன், நிறைய செய்தி தந்திருக்கிறேன். இதை விட 1 மடங்கு அழகிய மண்டபத்தில் பேசி இருக்கிறேன் ஆவிக்குரிய செய்திகள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நான் ஆவிக்குரிய செய்தி ஏன் பகருவது என்று சொன்னால், ஆண்டவரே கேட்கிறதே களவில்லாத சுத்த பாலை சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப அந்த ஆவிக்குரிய செய்தியினால உங்களுக்கு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவிக்குள்ளே தேவ பிள்ளைகளை தாழ்மையாய் வேண்டுகொள். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை கர்த்தர் என்று பேசுகிறோம், இயேசுவை தெய்வம் என்று பேசினால் அப்ப அவருக்கு என்ன தேவை? உங்களை அவருக்கு தேவை அது இருக்கிறது. அவருக்கு என்ன தேவை? அல்லேலூயா. உங்களிலிருந்து கர்த்தராகிய இயேசுவுக்கு என்ன தேவை சொல்ல முடியுமா? யாரா சொல்ல முடியுமா? நான் கர்த்தராகிய இயேசுவை அறிந்திருக்கிறேன். அப்ப எனக்குள் அவர் என்ன தேவைப்படுகிறார் சொல்ல முடியலையா? உங்களுக்குள்ள என்ன தேவைப்படுகிறார் இயேசப்பா? இந்த உலகத்துக்கு மரிப்பதற்கு தேவைப்படுகிறார், அவருக்குள்ளே உயரடைவதற்கு தேவைப்படுகிறார். அந்த கிரியைகளாக்கும் வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். அந்த ஆண்டுடைய வசனத்தின் மூலம் இயேசு மரித்ததை போல நீங்கள் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தால் அந்த பிதாவாகிய ஆண்டவர் உங்களை கனப்படுத்த தொடங்குவார். அல்லேலூயா. சுவிசேஷம் என்னன்னு தெரியுமா? நீ தளர்ந்து விழும்போது கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து அன்றைக்கு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கைசலாம் தவறாய் எங்க மூக்குட்டு உழுதா கூட சில குடும்பம் முன்ன வர முடியல, கழுத்து குத்தகம் நின்னா கூட சில குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியல. ஏன்னு சொன்னா
கர்த்தருக்கு தேவை அது நல்ல ஒரு பாத்திரமாய், தேவன் விரும்புகிற பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் நொறுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவ ஆண்டவரை கிறிஸ்துவை 53 மூலம் ஏன் நொறுக்க சித்தம் கொண்டா? பிதாவாகி ஆண்டவர் அவர் தன்னிலே அந்த குமாரனை நொறுக்க சித்தம் கொண்டது ஏன்? இந்த நொறுக்குவதன் மூலம்தான் சபையிலே புதிய பாத்திரத்தை உருவாக்கி எடுக்க முடியும். அப்ப குமாரன் நொறுக்கப்பட்டது போல நீங்கள் நொறுக்கப்படும் போதுதான் உங்களை தேவனுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று அவர் நமக்கு ஒரு கிரியை முன்மாதிரி காண்பித்தார். யாரை ஏமாத்துறாங்க? யாரை வஞ்சிக்கிறாங்க? யாரை கெடுக்கிறாங்க? உங்க வாய்கள் திறக்கப்பட வேண்டும். உங்க வாய்கள் இருக்கின்ற முத்துகள் விழ வேண்டும். உங்க வாய்கள் ஆணித்தரமாய் பேச வேண்டும். நான் கேட்டுட்டு போறேன்னு சொன்னா எப்படி அம்மா? உங்கள் வாய்கள் திறக்கப்பட வேண்டும். சத்தியத்துக்கு போர் செய்ய வேண்டும். யுத்த களத்தில் நிற்க வேண்டும். சாத்தான் எல்லாரையும் அழிப்பதற்காக தந்திரம் பண்ணி சபையிலே தந்திரமா இறங்கி இருக்கான். அதற்கு விட்டு கூடாம பார்ப்பது உங்க நிறைய பேருடைய வேலை, நிறைய பேருடைய வேலை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாருங்க. ஆமே ஆமே. சுடுகாடாய் போய் விட்டது வசனம், நேரம்பக்காய் போய் விட்டது வசனம். ஏதோ ஒன்று பேசி எடுத்து சபையை வஞ்சிக்க ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கோம். அடிக்கடியே தோன்றுது, இந்த வசனம் அறியாம இருந்தா நலமா இருந்திருக்கும். தோன்று இந்த ஊழியக்கான வராம இருந்தா நலமா இருந்த காரியம். இந்த உலகம் போற போக்கு ஒரு கொடூரமான போக்கு. சபை போற போக்கு மோசமான போக்கு. ஊழியக்காருடைய போக்கு ஒண்ணு விழுந்துன்னு சொன்னா கர்த்தர் ஒன்ன தூக்குறாரு, அது அதை விட கேடு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் சபைகள் போகிறது. உற்சாகத்தோடு கவனமாய் சத்திய வசனத்துக்குள்ளே நிற்பதற்காய் பரிசுத்த ஆவியான உங்களை அழைத்திருக்கிறார். ஆமே ஆமே ஆமே. என் ஜனங்கள் அழிகிறதை பார்த்து வேதனை எனக்கு உண்டு. என் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதை பார்த்து எனக்கு வேதனை உண்டு. ஆவியில எப்படி வேணுமானாலும் பேசலாம், ஆவியில எப்படி வேணுமானாலும் கர்த்தர் தராததையும் பேசலாம். கர்த்தர் தராதி ஆவியில பேச சிலருக்கு முடியும். அதுக்கு ஒரு பக்குவதான டெக்னிக்கல் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அது என்ன டெக்னிக்கல்? ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆசீர்வாதம், சமாதானம், தந்திரம். தவறாய் உள்ளே சாத்தானை நுழைய வைக்கிறது. உங்க ஆத்துமாவுக்குள்ளே பாம்பை விடுகிறது. இயேசுவை உள்ளே வைக்க வேண்டிய இடத்துல சமாதானமாய் பாம்பை உள்ள ஏதாவது விடும் போல வசனங்கள் இன்றைக்கு மிக மோசமா இருக்கு. நிறைய பிரபலங்கள் விழுந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். நிறைய பிரபலங்கள். யாருக்கு வேணும் அந்த பிரபலங்கள்? யார் அவர்களை ஆக்கினார்கள்? தந்திரமாய் தனக்கேற்றபடி பேசி வாழ்கிறதுனால வருகின்ற வெற்றி. தந்திரமாய் 100 பேரை நடத்த முடியாத ஊழியக்காரன் 10,000 பேரை நடத்துகிறார். எப்படி? தந்திரம். ஒரு தாய் 2 பிள்ளைகள் நடத்த 10 பிள்ளைகளை பெறுறா. இப்படித்தான் இன்றைக்கு ஊழியம் பெய் கொண்டிருக்கிறது. நீங்களும் கவனம் இல்லாமல் போனா நீங்களும் நானும் அழிந்து விடுவோம். அதற்கு இடம் கூடாதபடி பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, இந்த வசனம் 6வது வசனம் படிச்சு முடிக்க போறோம். படிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்ச இந்த வசனம்? இந்த இருதயத்தில பிரகாசிக்காவிட்டால் என்னைக்கு பேவரட்ட வேண்டியது இருக்கும். இந்த இருதயத்தில் ஆண்டவர் சரியா கிரியை செய்யாவிட்டால் சில பிள்ளைகளால எழும்பி நடக்க முடியாதுங்க. பலன் இல்லைங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பேவரட்ட எதுக்குன்னு சொன்னா, சரியா வசனத்தை புரியாம வசனத்தின்படி இயேசுவை நேசிக்காம இருக்கிறதுனால இந்த உள்ளான ஆத்மாவில பிசாசு வந்து குடியிருக்கான். இன்னைக்கு கேட்பாங்க, நாளைக்கு வந்து அதை விட்டுடுவாங்க. பிசாசு வந்து என்ன செய்யறான்? குடியிருக்கான். அல்லேலூயா. அந்த பிசாசு உங்களுக்குள் குடியிருக்காம வெளியே மாற்ற வேண்டும் என்று சொன்னால் திருவசனத்தினாலே உங்க இருதயம் தினம் தினம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார்.
அல்லேலூயா. ஒரு பிசாசு விரட்டின உடனே முடிஞ்சுன்னு போய் வீட்டில் அடுக்கல்ல இருக்கு, அதல்ல. ஒரு ஆவியை விரட்டின உடனே அவ்வளவு இருக்க. அடுத்து அந்த ஆவி வராதபடி எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், அந்த ஆவி எப்படி எதிர்த்திருக்க வேண்டும் என்று ஒரு சபை விசுவாசி அறியாவிட்டால் என்ன பலன் இருக்கிறது விரட்டி விட்ட ஆவியினால? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அப்ப இந்த வசனத்தை கூட படிச்சுட்டு நல்லா தியானிச்சுட்டு ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. யாரோ அந்த காலನ್ನ தரம்பி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பைசல காலನ್ನ தரம்பின்னு இருக்க யாருக்காவது? அல்லேலூயா. பைசலா. ஒரு சின்ன ஒரு ஆலோசனை வந்ததுனால கேட்க, கால் தரம்பி இருந்தால் ஜெபிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. கால் தரம்பின்னு சொல்ல தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் கால் தரம்பிச்சு? தெரியுமா உங்களுக்கு? கால் பிறழுது, பிறழுது. அல்லேலூயா. பைசலா. கால் பிறழுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்கா? யாருக்கு இருக்கு? இல்லையா? கால் பிறழுகிறது. ஆமே. சரி. அப்ப இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின், அல்லேலூயா, தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சிடுங்க. அப்ப இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் உள்ள ஒளி. அப்படியானால் இந்த இருளின் வாழ்க்கையில் இருக்கிற உங்களை எப்படியாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த சூரியனான தேவனாகிய கர்த்தர், சூரியனை உண்டாக்கினவர் உலகம் முழுவதும் கண்களை ஏறெடுக்கிற எந்த பிள்ளை ஒளியிடத்தில் வர ஆசைப்படுகிறது? எந்த பிள்ளை இருட்டுக்குள் இருக்க ஆசைப்படுகிறது? எந்த பிள்ளை ஒளியிடத்தில் வர ஆசைப்படுகிறதோ அவருடைய முகத்தின் ஒளியாகிய பரிசுத்த ஆவியை அந்த பிள்ளைகள் மத்தியிலே வெளியரங்கமாய் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் மத்தியிலே வெளியரங்கமாய் பண்ணுகிறார். ஒரு சுவிசேஷனுடைய வேலை என்று சொன்னாலே சபையை தண்டிக்கணும், சபையை உடைக்கணும், சபையை நொறுக்கி சபை கிறிஸ்துவுக்குள்ள கட்டணும். கன்வென்ஷன் போனா அந்த இடத்துக்கு ஏற்ற ஊழியம் செய்து வரணும். அதான் சபை. ஒரு தாயுடைய வேலை என்னன்னு சொன்னா, தகப்பனுடைய வேலை என்னன்னு சொன்னா, உங்க பிள்ளைகளை தண்டித்து கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஒளிக்குள்ளே கொடுப்பதா உங்க வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அதான் உங்க வேலை. அப்பதான் உங்க பிள்ளைகள் 35 வயசுல நல்லா இருப்பாங்க. அப்பதான் உங்க பிள்ளைகள் நல்லா வளருவாங்க. இல்லாவிட்ட உங்க பிள்ளைகள் 35 வயசானாலும் 40 வயசானாலும் வளர மாட்டாங்க. கடைசி உங்க காலம் காணும் போது பிள்ளைகள் குறுகி போவாங்க. குறுகி போய் ஒரு நிம்மதி இல்லாம நீங்க அழிஞ்சிடுவீங்க. நிம்மதியோட அழியன்னு சொன்னா உங்க பிள்ளைகள் நல்லா வளர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு உலக பிரகாரமாய் வளர்ந்தா அந்த பிள்ளைகள் நல்லா இருக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை பார்க்கும்போது எந்த பிள்ளை திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அவரை அடைய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை திறந்து கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் எல்லாம். திறந்து கொடுக்காது மாத்திரமல்ல, அவர்களை நேசித்து ஆராதிக்க வைத்து ஜெபிக்க வைத்து வசனத்தின் சட்டத்திட்டத்திலே கொண்டு வந்து அவர்களை நாளுக்கு நாள் பலப்படுத்தி ஒரு நாள் அந்த பிரகாசமான மனக்கண்ணை நம்முடைய இருதயத்திலே அவர் தோன்ற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரகாசமான அந்த மனக்கண்ணாகிய ஆவியானவர் உங்க உள்ளத்துல தோன்றாமல் இருந்தால் சபையில 10,000 பேர் போனாலும் சரி, 50,000 பேர் போனாலும் சரி, ஒரு செவிடியாக பெய் வரலாமே தவிர அவர்கள் தப்பிக்க முடியாது. ஆனால் திருவசனத்தில் நின்று உங்கள் மனக்கண்கள் இன்றைக்கு திறந்தால் அந்த மனக்கண் திறந்த பரிசுத்த ஆவி பெற்ற அந்த பாத்திரத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர்கள் அதை சார்ந்து நிற்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க உள்ளத்தை திறக்க ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மனக்கண் திறக்காமல் இருக்கும் காலம் வரை மரணம் நம்மோடு போய் வருகிறது. அந்த மனக்கண், ஆவிக்குரிய மனக்கண் திறக்கும் போது அந்த மரணத்தின் கட்டுகள் மாறி ஆவிக்குரிய வெளிச்சம் உன்னோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்காக கர்த்தர் சபையை ஏற்படுத்தி இருக்காரே தவிர வேறு ஒன்றுக்கும் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். குத்தப்படுறவங்களுக்கு கஷ்டம். அந்த வசனம்
சிலரை குத்தும், சிலரை வெட்டும். உங்க மனசாட்சியிட்ட கேளுங்க, நான் கரெக்டா இருக்கிறேன். நான் நீங்கள் ஆராதனைக்கு வந்ததெல்லாம் இருக்கட்டும். தேவனுக்கேற்ற துக்கமோ தேவனுக்கேற்ற செயல்பாடோ என்னில இருக்குன்னு சொல்லி கைவசத்துங்க. அப்படி உள்ளவங்க தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற செயல்பாடு, ஒரு மனுஷன் சாகாம பிழைக்க வேண்டும் என்று சொல்லி நான் பாடுபடுவேன் பாஸ்டர் சொல்லி கைவசத்துங்க. என் கைவசம் இல்லையா? உண்மையாய் உண்மையாய் ஏன் உண்மையான தாய், உண்மையான தகப்பன் இப்ப இந்த டைம்ல கொஞ்சம் வாங்க, இதுவரைதான் கொஞ்சம் வாங்க, அது கொஞ்சம் கண்ணா இருப்பாங்க. என்ன எதுக்கு எதுக்கு ஏன் திட்டுறாங்க? இந்த வயசுல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. செல்லம் ஒரு ஏஜ் ஆன உடனே என் பிள்ளை விழக்கூடாத நாக்கம் ஒரு தகப்பன் சீர்திருத்த உண்டாக்கு. ஒரு தாய் சீர்திருத்தம் உண்டாக்க. தாய் வெறுக்கிறாள் என்றும் தகப்பன் வெறுக்கிறார் என்றும் தகப்பன் கோபப்படுகிறார் என்றும் அவனுக்கு உள்ளே உணர்வடையும் போதுதான் வேலைக்கே போவான். அதுவரை ஏசியில உறங்காக பார்க்கிறது, அதுல சுமுத்த வாழ பார்க்கிறது, அந்த கழுகுட்டிகள் வாழும் போல. ஆனா எப்போது தகப்பன் இடைகிறான், தாய் இடைகிறாள், கோபப்படுகிறாள், இப்படி சபை புத்தி சொல்லி கொடுக்கும் போதாக்கம் அவன் வேலை தேடுகிறான், உழைக்க பார்க்கிறான். ஏன் இல்லாவிட்டால் அவன் வறுமையில அவன் பிள்ளைகள் வாடும் போது ஒரு நாள் கேட்பான், நீ தாயா இல்ல நீ செத்திருக்கலான்னு கேட்பான். நீ என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்தாம என்னை அறிவில்லாமல் ஆக்கி இன்றைக்கு என் பிள்ளைகள் பட்டினியாய் வறுமையில கடத்துவதற்காய் நீ செய்துட்டேன்னு சொல்லி உங்களை பார்த்து தகப்பனை பார்த்து ஒரு பையன் திட்டக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? இதை போலத்தான் வசனம் வசனம் நாம் எல்லாரும் சாக போறோம். மினிமம் இந்த சபையில் இருக்கிற ஒரு 50 பேராவது என்னோட வரத்தான் போறீங்க. அதுக்கு பின்பு ஒரு இலசுகள் உண்டாகும். அல்லேலூயா. அது யாரோ நடத்துவாங்க. எத்தனை பேர் புரியுது? உண்மைதானே இல்லையா? என்னோட ஒரு 50 பேரு அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் சந்தோஷமே இல்லையா? அப்போ சாவை பற்றி சொன்ன சந்தோஷமே இல்லை. அல்லேலூயா. பின்ன வேற நமக்கு என்ன சந்தோஷம்? செத்தாதானே அங்க போய் சேர அடுத்த ரூபமாக முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் கொஞ்சம் கூட்டம் ஜனம் ஸ்டெப் என்ன செய்யறோம்? அங்க போக போறோம். அங்க போன உடனே ஆண்டோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சபை எப்படி நடந்தது, சபையில என்ன நடந்தது, பவுலுடைய உபதேசம் இருந்ததா, கிறிஸ்துவின் உபதேசம் இருந்ததா, அதை சரியா போதித்திருக்கிறதா? நான் போதிக்காமல் இருந்தால் சில வேளை நீங்க தப்புவதற்கு சான்ஸ் இருக்குது. புரியுதா? சான்ஸ் இருக்குது. இவன் அறிவில்லாம மக்களை வச்சுட்டான், சொந்தத்துக்கு வச்சுட்டான், சொந்த காரியம் என்னோட வச்சுட்டான் என்று சொல்லி அந்த நியாய தீர்ப்பு என் மேல வந்துடும். இவ உங்களுக்கு நான் புத்தி சரியாய் சொல்லி கொடுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளை மாற்றி கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறபடினால நான் நிரவதியாய் மாறுறேன். எனக்குள்ள இடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். நீங்கள் அந்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்காய் சத்தியத்தை தேசத்தின் மேல் விதைக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல். ஹல்லேலூயா. அன்றைக்கு தெரியும் இந்த 10,000 கூட்டின ஆளுகளை எல்லாம் தெரியும். டெக்னிக்கல் ஆட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடல்ல கூட்டினது, டான்ஸ்ல கூட்டினது, குட்டி சத்தம் கதை சொல்லி கூட்டினது, வாக்குத்தத்தம் சொல்லி கூட்டினது, நைசா பேசி கூட்டினதெல்லாம் அங்க தெரியும். ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு 18 வயசான பின்பு இலக்கம் வைக்க கொடுத்தா நீங்க அடிபடுவீங்க. ஒரு பிள்ளையை உருவாக்க வேண்டிய இடத்துல உருவாக்குவதற்கு தான் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தந்திருக்கிறார். அத போல ஒரு பிள்ளை சபையிலே 18 வயசுக்கு பின்பாக சரியாய் சத்தியத்தை அறிந்து உருவாகாவிட்டால் அந்த பிள்ளைக்குள்ள ஜீவன் இல்லை. என்ன ஜீவன் இல்ல? இயேசுவின் ஜீவன் இல்ல. இயேசுவின் ஜீவன் அந்த பிள்ளைக்குள்ள இல்ல. இயேசு அந்த ஜீவன் பிள்ளைக்கு உள்ள இல்லாம இருக்கிறதுனால பிசாசின் ராஜ்யமான அக்கினி கடலுக்குள்ளே தள்ளப்படுவார்கள். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் சொல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் முகத்துள்ள தமது அறிவாக ஒளியை தோன்ற பெண்ணும் பொருட்டு. ஆமென். முடிச்சிருவோமா? எப்படி எப்படி இது? இப்ப நீங்க என்னோட சுவிசேஷம் கேட்கறீங்க, உங்க அம்மா இடத்துல கேட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த ஒளி உங்களுக்குள்ள வரும். நேரே கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும்,
உம்முடைய ஊழியம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வசனம் பேச வேண்டும், எப்படி ஆராதனை நடத்த வேண்டும், எப்படி சபை உம்மிடத்தில் சேர்க்க வேண்டும், எனக்கிட்ட ஒண்ணும் இல்லை, நீ அந்த புத்தி என்ன செய்யணும், எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த தேவனுடைய ஒளி பிள்ளைகள் மேல வருகிறது. ஒளி இன்னைக்கு வந்ததுனால அந்த பிள்ளை என்ன செய்யணும் தெரியுமா, நாளைக்கு முதலே அந்த ஒளியோடு டீலிங் பண்ண தொடங்கியாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாளைக்கு முதலே அந்த குடும்பத்துல ஒரு மனுஷன் டீல் பண்ண தொடங்குறான். அந்த டீல் கொஞ்ச நாளாக பரலோகத்தை அசைக்க தொடங்குது. அவன் ஜெபிக்க உட்கார்க்கும் போதே தானியேலுக்கு வெளிப்பாடு வந்ததை போல அந்த ஜெபிக்கிற பாத்திரத்துக்கு வெளிப்பாடு வர தொடங்குது. அதனால தன்னை கரையற்ற ஒரு பாத்திரமாய் அவன் நடத்துவதற்காய் தன்னை ஆயத்தம் பண்ண பார்க்கிறான், தன்னை உருவாக்க பார்க்கிறான், தேவனுக்கு சொந்தமாக்க பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் கஷ்டமான வேளையில ஜெபித்து பார்க்கிறான், துன்பமான வேளையில ஜெபித்து பார்க்கிறான், தள்ளாடுகிற வேளையில ஜெபித்து பார்க்கிறான், தளர்ந்து போற இடத்துல அவரை முருக பிடிச்சு பார்க்கிறான். காரியம் அவனுக்கு தெரியும், இவரை பிடிச்சால் மாத்திரம்தான் நான் தப்பி போக முடியும் என்று. அல்லேலூயா. அவன் அதை முருக பிடித்து பழகி அதிலே வளருகிறான். அதிலே ஒரு காலம் கழிவு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். அந்த ஆசீர்வாதத்துல நன்மை செய்கிறான், தேவ ராஜ்யத்தை கட்டுகிறான், தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான். அவனுக்கு மேலும் மேலுமான அறிவுகளை கர்த்தர் பரலோகத்துக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தாலந்தோ 1 தாலந்தோ 5 தாலந்தோ அவனுக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. கொடுத்து என்ன செய்கிறாராம், அவரோடு நடத்துகிறார், அவரோடு நடத்துகிறார். அந்த நடத்துறதுக்குத்தான் அந்த முகத்துள்ள பிரசன்னம் உங்களுக்கு தேவை வேணும். அவரோடு நடத்துற இடத்துல, ஆவியில போற இடத்துல சாத்தான் குறுக்கே வந்தாலும் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து மீண்டும் ஏற்றுக்கொள்வா, சின்ன ஒரு தட்டி மீண்டும் அவரோடு சேர்த்துக் கொள்வா. புரியுதா? அல்லேலூயா. ஏன்னு சொன்னீங்க, மண்ணா இருக்கிறீங்க, பூரணமான பெரிய அறிவு ஒண்ணு நமக்கு இல்லை. பெரிய அறிவு இயேசுட்ட தான் இருக்குது. அந்த அறிவு நமக்கு இல்லாததுனால, நீங்கள் மண்ணா இருக்கிறதுனால சாத்தான் உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கினாலும் கர்த்தர் அதில் இருந்து கை கொடுத்து என்ன செய்கிறார், அவரோடு ஒரு தொடுத்து சங்கிலியாக ஒரு பெல்டிங் பண்ணுற ஒரு பாத்திரத்தை போல அவரோடு உங்களை நடத்தி கொண்டு போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நடத்த அவருடைய அறிவு நமக்குள்ளே வருகிறது, அவருடைய ஞானம் வருகிறது, அவருடைய எல்லாம் நமக்குள்ள வரும். வர 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 என்ன அப்படி ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்க சரீரம் தலை முதல் கால் வர நீச்சலால அறிவுகள் வரப்போகுது. ஹல்லேலூயா. இந்த நீச்சலால நல்ல அறிவு வரும்போது இந்த பாத்திரத்தை யாரையும் ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது, அசக்க முடியாது. ஒரு சபைக்கு அது போகாது. தன்னிலே கற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே சிலரை நடத்துவதற்கு அந்த பாத்திரம் பாடுபடும். ஹல்லேலூயா.